ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு கிழங்கு ரெசிபி பார்க்கலாம். இது பேர் வந்து சுருளி கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். உங்கள் ஊர் சைடில் என்ன கிழங்குன்னு சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் இது மேக்ஸிமம் அதிகமாக எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட சாப்பிட்டது கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 தடவையாக நான் செய்ய பார்த்தோம். இது வந்து இப்போ வந்து தை மாதத்தில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். தை மாதத்தில் வந்து நம்ம ஆற்று திருநா போடுறாங்கள, ஆற்று திருநாளில் விற்பாங்க. அதோட டாட்டா ஏசியில் அந்த மாதிரி விற்பாங்க. மேக்ஸிமம் அதிகமாக வந்து இது விளைய வைக்க மாட்டாங்க, கம்மியாக தான் விளைய வச்சு இந்த ஆற்று திருநா வரைக்கும் தான் இருக்கும். ஆற்று திருநா முடிஞ்சு ஒரு 10-15 நாளுக்குள்ளே இது காலி ஆயிரும். இது பேர் சுருளிக்கிழங்கு. உங்கள் ஊர் சைடில் இதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து 2 விசில் தான் விட்டேன். அதுக்கே நல்லா கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிடாதவங்களுக்கு இதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்காது. ஏதோ சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, அதோடைய ரகம்னு நினைக்கிறேன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.